திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஆஃப் ஸ்கைக்ராஃப்ட் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ரேல்ம் சர்வர் தான் கைஸ் ஆட போகிறோம். என்னடா இவனா எங்கடா போனால் செத்துட்டியாடா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது கைஸ். என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஒர்க்கு பேசினு அது எதுன்னு போயிடுச்சு கைஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோவும் கண்டினியூஸாக போட முடில, அதுக்கப்புறம் அது ஒன்றுமே பண்ண முடில. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படின்னா ரியல்ம் சீரிஸ் கேஸ் வைல்ட் ஆஃப் எஸ்எம்பி, இந்த எஸ்எம்பி பேர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பேர் இருப்பாங்க கைஸ். 10 பேரும் பார்த்திங்கன்னா நியூ மெம்பர்ஸ் தான் கைஸ், ஓகேவா? யாரும் பழைய மெம்பர்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்னு பார்க்கலாம். ஆனால் பக்கத்தில் யார் நிற்கிறேன் உங்களுக்கு தெரியல கைஸ். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஓபி நிற்கிறாப்புல, வணக்கம் சொல்கிறாப்புல. வணக்கம்டா மாப்பிள. அதான் வணக்கத்தை போட்டுட்டு ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப நாள் வீடியோ போகலாம், இனிமேல் கண்டிப்பாக வீடியோ நம்புகிறேன் கைஸ். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் இந்த பக்கம் தள்ளி வந்துட்டோம் கைஸ். ரொம்பவும் தள்ளி வந்துட்டோம். தள்ளி வரணும்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருந்தோம். இப்போ அதுதான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவனும் 2 பேரும் செத்து விளாண்டுட்டு இருந்தோம் கைஸ். நீயும் நானும் ஒன்னா திருப்பங்குன்ற மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு சாவையா, அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா. 2 பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? விளையாடுவோம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் ஸ்டோனை வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஏன் இப்போ தான் ஸ்டோன் சூஸை எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 4-5 வாட்டிக்கு மேலே செத்து விளாண்டுருப்போம் கைஸ். நான் அவனும் மாற்றி செத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்போ தான் டைம் வந்துச்சு ஸ்டோன் எடுக்க கண்டிச்சு டைமு. அப்படியே ஸ்டோனை நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்துட்டேன். மேலே வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அவனும் ஆஃப்லைன் போயிட்டான் போகலாம் கைஸ். அதனால் நான் தனியாக இந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தேன். ஆஃப்லைன் போய்ட்டு கொஞ்சம் கழிச்சு வரேன்னு சொல்லி போயிட்டான். நான் அந்த பக்கம் என்ன பண்ணலாம் சொல்லி பிளான் போட்டு இருந்தேன், இந்த ரீல்ம் சர்வர் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வரில் வந்துட்டு பெய்டு சர்வர் தான் கைஸ், அது நார்மல் சர்வர் கிடையாது, பெய்டு சர்வர் தான் கைஸ். அதனால தான் இது நாங்கள் எப்பயும் கண்டினியூஸாக விளாட்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை கொடுங்க கைஸ், ஏன்னா அதுவும் போட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த 10 மெம்பர்ஸோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்களும் இந்த ரியல்மி சர்வர்லேருந்து வீடியோ போடுவாங்க கைஸ். அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்து எனக்கு அப்படியே அப்டேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். கைஸ் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெசர்ட் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். போடு தகிடன்னு போயிட்டு நானும் அவனும் சேர்ந்து டெசர்ட் டெம்பிள் போயிட்டோம். அவன் ஸ்டார்டிங் எடுத்தவங்க வண்டி எடுத்து ஓடுறேன் இடத்துல பார்த்தோன்னே. இது கொஞ்சம் எனக்கும் சொல்லவே இல்லை கைஸ். அவன் போயிட்டு கிட்டே போய்ட்டு சொல்கிறான், மனசாட்சி கிட்டவே. நானே அப்போ கிட்டே போய் பார்க்கும்போது டெசர்ட் டெம்பிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து போச்சு. ஏமா ரூட் அடிக்க ஓடுறான் அவன், ரூட்டை வந்து பிடுங்க மாதிரி வேகமாக ஓடுறேன் கைஸ். எங்கே ஓடுறேன்னு தெரியல, இல்லை உள்ளே போயிட்டேன் பாருங்க கீழே. நானும் சரி எப்படி குதிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இங்கே இது இருக்குது. சரி பிளாக் உடச்சு போயிடுவாங்க கைஸ், ஏன்னா அதான் ஈஸி வேல போவோம். அப்படி போய்ட்டு இந்த செஸ்ட் இருக்குது, செஸ்ட்டில் என்ன இருக்குடா, கோல்டன் ஆப்பிள் இருக்குது, போடு. ஓகே கோல்டன் ஆப்பிள் வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் இதில் என்ன, ஆஹா என்சாண்ட் கோல்டன் ஆப்பிளா, போடு. நீ நடக்கும். என்சாண்ட் கோல்டன் ஆப்பிள், கன் பவுடரு, ஸ்ட்ரிங்ஸ்னால் இருக்குது கைஸ். எல்லாமே வேணும், தேவைப்படுவது தான் எல்லாமே எடுத்துக்குவோம். வலிச்சு நக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெசர்ட் டெம்பிள் மொத்தம் வலிச்சு நக்க போகிறேன். இதில் என்ன இருக்குது தோடா, இதில் வந்துட்டு என்னடா காப்பர் ஆசாமல் அயன் அலசாமல் தான் வேணும். காப்பர் வேஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கீழே டிஎன்டிலாம் இருக்கும். டிஎன்டி தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு அப்போ அவர் அணைச்சிட்டியாடா, அணைச்சிட்டேன். ஓகே இதாட்டு எடுத்துக்கோங்க. டிஎன்டி தேவைப்படும் நமக்கு. அடுத்து வர பெரிய பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். 1 million zillion jillion dillion cotillion times later. அப்புறம் வந்துட்டு இங்கே மைனிங்கு வரலான்னு சொல்லிட்டு நானும் அவனை கேவுக்குள்ளே இறங்கிட்டோம் கைஸ். கேவில் இறங்கி நான் அயனை பார்த்துட்டேன். அயனை வந்து பார்த்தீங்கன்னா மைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜாம்பி அடிச்சுக்கிறீங்க சட்டி தலையை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்டாக்காக இருந்துச்சு கைஸ். அயனை எல்லாத்தையும் ஸ்டாக்காக எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கேவில் வந்து அவ்வளோ அயன் இருக்குது கைஸ், நம்பவே முடியல. என்னன்னா இவ்வளோ அயனை எப்படா கொடுக்குறீங்க அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன். எல்லாமே இங்கே அதிகமாக தெரியும் உங்களுக்கு. இங்கே 1 2 கிட்டத்தட்ட ஒரு இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 15 அயன் கிட்டது கைஸ். அப்போ நீங்கள் ஈஸியாக எவ்வளோ ஸ்டாக் எடுக்கலாம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் அப்படி தாங்க கைஸ் ஒரு 3 ஸ்டாக் அயன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் ஈஸியாக. எடுத்துகிட்டு வந்த அயனை வந்து பார்த்தீங்கன்னா அயனாமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஏன்னா இப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அயன் ஆரம்பி செய்கிறோம்.
ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆயிருக்கும் கைஸ். 2 நாள் அப்புறம் தான் அயன் ஆர்மர் செய்கிறோம் கைஸ். ஏன்னா நாங்கள் விளாடவே இல்லை நாளா, அதனால் வந்துட்டு விளாட முடியல. அதனால் இப்போ தான் அயன் ஆர்மர் செய்கிறோம். எடுத்து போட போகிறேன். எங்கடா இருக்குது அயனை மட்டி தள்ளுறான்ட்டு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஆர்மரை போட போகிறோம். ஹெல்மெட்டை போடுறான் மட்டி, ஹெல்மெட்டு போடுறா, ஹெல்மெட்டு, ஜஸ்ட் லெகின்ஸு, பூட்டுங்கடா அந்த பூட்டு. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ஆஃப் அயன் ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் போட்டு அதுக்கப்புறம் டைமண்ட் ஆர்மருக்கான வேலையை பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே அதை அப்போ பார்ப்பீங்க. The next day. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை வந்து பார்த்தா போட்டாச்சு கைஸ். இதான் நம்மளோட பேஸ் எப்படி இருக்குது கைஸ். சுற்றி ட்ரெயின்ஸு பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருக்குது. அதனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் கைஸ். கோர்னேஸ் வந்து யாரும் காமிக்கக்கூடாது கைஸ். அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டேன். யாரும் வந்து பார்த்தா வருத்தப்பட வேணாம். ஏன்னா கோர்னேஸ் காமிச்சா நம்ம பேஸுக்கு ஹைட் வந்துடுவாங்க கைஸ். அதான் கடுப்பு. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமண்ட் மைனிங் போக போகிறோம். அங்கே ஓபி ஓடிக்கிட்டு இருக்காப்புல அந்த பக்கம். ஓகே கைஸ் லெட்ஸ் கோ ஃபார் டைமண்ட் மைனிங். கைஸ் கேவ் மைனிங் போனால் தான் இருந்தோம். ஆனால் இவன் தான் ஸ்ட்ரிப் மைனிங் முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா கேவ் மைனிங் போனால் ரொம்ப டேஞ்சரஸ் கைஸ். கையில் வேறு எக்கச்சக்கமாக லூட் வேறு இருக்குது. செத்து போனால் திரும்பி வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தவங்க. ஸ்ட்ரிப் பண்ணிட்டு வந்த வழியிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே டைமண்ட் கிடச்சிச்சு. அதுவும் ஃபார்ச்சூன் 3 பிகாக்ஸ் அவள் வந்து வச்சுருந்தாப்புல ஓபி ஒரு வில்லேஜர் ரிட்டைட் பண்ணி வாங்கி வச்சுருந்தான். அவன்கிட்ட வந்து ஃபார்ச்சூன் 3 பிகாக்ஸ் அவன்கிட்ட இருந்துச்சு கைஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து எக்கச்சக்கமாக கிடச்சிச்சு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்குது. என்னடா மைண்ட் பண்ணுற மட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? ஓகே மைண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 விழுங்க கைஸ் எல்லாமே. அதனால தான் இங்கே அதுக்கே தெரியும் உங்களுக்கு. நான் எக்கச்சக்கமான டைமண்ட் மொத்தமாக கிடைக்கும் கைஸ். அதாவது 1 மைண்ட் ஃபாஸ்ட் 3 வந்துட்டு 1 மைண்ட் பண்ணாலே உங்களுக்கு 2 கிடைக்கும். இல்லை லக்கு இருந்தால் 3 கிடைக்கும். நான் இங்கே மைண்ட் பண்ணிட்டு போகும்போது எனக்கு இங்கே கிடச்சிச்சு கைஸ் டைமண்ட்டு. எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. அவனை கூப்பிட்டேன், டே வாடா மட்டி இதை வந்து மைண்ட் பண்ணுறா அப்படின்னு. எங்கள் ஆளை காண பார்த்துட்டு இருக்கேன் கேஸ். வரட்டாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது கேஸ். சரி மைண்ட் பண்ணிட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். போடா மைண்ட் பண்ணுறா மட்டி போடா. என்னடா வந்து சீக்கிரம் மைண்ட் பண்ணுறா. நான் யோசிச்சு நிற்கிறேன். போகிறான் மைண்ட் பண்ணுறா. கடவுள் மைண்ட் பண்ணுறா. என்ன பண்ணுறா டே மைண்ட் பண்ணுறா மட்டி. மைண்ட் பண்ணுறேன் கேஸ். சொன்னால் தான் மைண்ட் பண்ணுறேன் மட்டி. இப்போ நான் அடிச்சு இங்கேயே கொள்ளணும் போல இருக்குது. என்ன பண்ணுறது, டீம்மேட்டாக போயிட்டேன். இல்லைனா அடித்து கொண்டிருப்பேன். ஓகே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இது ஸ்டாக்காக வரும் கேஸ். எக்கச்சக்கமாக ஸ்டாக்காக கிடைக்கும் ஃபார்ச்சூன் 3 மைண்ட் பண்ணால். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 64 டைமண்ட் ப்ளஸ் 15 டைமண்ட் கேஸ். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்மர் வந்து தான் மேக் பண்ண போகிறோம். செஸ்ட் பிளேட்டு, லெகின்ஸு, பூட் ரெடி பண்ணுறா மட்டி. ரெடி பண்ணிட்டு இப்போ அவனை கொடுக்க போகிறேன். பொருளாடே இவ்வளோ கேஸ். இது எக்கச்சக்கமாக வெட்டி ரூல்னா இருக்குது கேஸ். ரெஸ்ட் ஒன்று எக்கச்சக்கமாக அடிச்சு மைனிங் போனால் ரெஸ்ட் ஒன்று கிடைக்கும். கீழே தான் கேஸ். நாங்கள் அங்கே மைனிங் போன இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டோம் அது எல்லாத்தையும். இங்கே மைக்கு வேறு எக்ஸ்ட்ரா ஒரு 11 டைமண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் கேஸ். ஸோ அதையும் சேர்த்து வச்சுட்டேன். மொத்தமாக இருக்குது. மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 64. ஒரு 6 மணி மேக் பண்ணிட்டு போக எங்கள் கிட்டத்தட்ட 64 1 ஸ்டாக் டைமண்ட் கிட்ட இருக்குது கேஸ். ஸோ இதுக்கு நான் எனக்கு ஒரு 6 மணி மேக் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓபிக்கே கொடுக்க போகிறோம். எங்கடா இருக்கேன் ஓபி டே. ஓபி ஆளாண்டா திரும்ப போயிட்டான்டா. ஓகே இப்போ வந்து அவன் கொடுக்க போகிறோம். இங்கே வாடா தம்பி, ஏன்டா உனக்கு ஆர்மர் வச்சுக்கோ. எங்கடா வாடா, கிட்ட வேணா தருவேன், தரமாட்டேன். கிட்ட வரையா என்ன. அவனே வந்து சமாதானம் பேச்சு போயிட்டேன். ஓகே இந்தா செஸ்ட் பிளேட் தூக்கி போடு பூட்டு இருந்தா வச்சுக்கோ. எடுத்துட்டாங்க கேஸ். ஓகே இப்போ நான் வந்து எனக்கு மைண்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு ஆர்மர் சேர்த்து மேட் பண்ண போகிறேன் கேஸ். டைமண்ட் தேவைப்படும் ஃபியூச்சருக்கு. ஸோ அதுக்காண்டி பத்திரமா வச்சுருக்கோம். இது இருக்கணும். இப்போதைக்கு ஆர்மர் மட்டும் மேக் பண்ணி வச்சுருக்கோம் கேஸ். அப்போ வந்து டைமண்ட் பிகாக்ஸ் மேக் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே மைனிங் போகிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் எக்கச்சக்கமான டைமண்ட் பிகாக்ஸ் வந்து அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று மேக் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம் ஃபார் டைமண்ட் ஆர்மர் கைஸ். ஸோ நம்ம சீக்கிரமாக டைமண்ட் ஆர்மர் எடுத்துகிட்டோம் கேட்டால். ஏன்னா நம்ம சர்வரில் இருக்க எல்லாருமே ப்ளே பண்ணி தான் இருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ் சீக்கிரமாகவே. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மர் போட போகிறோம். போகிறா. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மரை போட்டாச்சு. 2 பேருமே டைமண்ட் ஆர்மர் எடுத்துட்டோம். ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆர்மர் கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக கைஸ் கண்டென்ட் அவ்வளோவா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தனால தான் என்னால் எதுவும் பேச பண்ண முடியல, எடிட்டிங் ஒன்றும் பண்ணலை கைஸ். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வர வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு தரமான என்ட்ரி கொடுப்பேன் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.